Welcome to Vijay Sidhu Vlogs from Delta series. ஆமா, டெல்டா சீரிஸ்ல இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெஷலான கடைக்கு வந்திருக்கோம். எங்க பிரியாணி இருக்குமா? இல்ல, மட்டன் கிட்டன் சிட்நாடு குட்டநாடு எல்லாம் இருக்காது. அப்பனா சைனீஸ் வகை தந்தூரி ஒண்ணும் கிடையாது. இல்ல, பேசவே வேணாம். பேசினாலே இல்லதான். இல்ல, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மீன் சாப்பாடுறா. வெறும், அதாவது ஆமா, வெறும் மீன் குழம்பு இருக்கும், மீன் வறுவல் இருக்கும், இறா இருக்கும். எல்லா மீனும் இருக்குமா? ஆமா, எல்லா மீனும் இல்ல. இந்த ஆறு இருக்குல்ல, எல்லா மீன் இருக்கு. சொல்லுங்க. ஒரு விண்மீன் இருக்குன்னு, ஒரு மீன், தங்க மீன், தங்க மீன்கள். அந்த தாத்தா மீன் குடிச்சிருக்காருல, குடிச்சு நேரா போய் கடையில கொடுத்து காசு வாங்கிட்டு போயிடுவாரு. அப்படியா? ஆமா, மோஸ்ட்லி இங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இங்க தானே மீனே விற்பாங்க. சோ இந்த டெல்டா சீரிஸ்ல இதுவும் மிஸ் பண்ண முடியாத ஒரு கடை. அந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். போய் சாப்பிடலாம், மஜாவா இருக்கும். அதுக்கு முன்னாடி தம்பி ஏதோ சொல்ல ஆசைப்படுறாரு. என்ன பாத்தீராம்? எனக்கு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. என்ன சாட்டிஸ்ஃபை? என்ன இந்த இடத்துல என்ன சாட்டிஸ்ஃபை? கேர சாட்டிஸ்ஃபை பண்ணுமா இந்த கடை? பாய்ஸ், உங்களால முடியும்னு நினைக்கிறேன். கழுவுனானா உர்றா, என்னடா உர்றா, அவன் இறந்தானடா, கழுவுடா. இது சோறு வைக்கிறவங்க வலிக்கு உழுவணும். மீன் வைக்கிறவங்களா? சாப்பிட கூட வேணாம், வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எக்ஸைட்மெண்ட். இந்த மாதிரி மீன் இதுக்கு முன்னாடி உங்க ஊர்ல நீங்க பார்த்திருக்க முடியுமாடா? திமிங்கலம்டா, முன்ன பார்த்திருக்கியா? அதெல்லாம் ஆனால் 5 கிலோ மீன், அதோட மண்டை உன் மண்டையை விட பெருசா இருக்குடா. என்னையா பிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லும் போது பிடிச்சிட்டாங்க. அப்ப அமுக்குதான். இப்ப இதை எப்படி இதுல டிரான்ஸ்பர் பண்றதுன்னு இது, அதாவது மீன் மண்டை எவ்வளவு பெருசு தெரியுமா இருக்குது? அது முடி இடி இதுல இருந்ததுன்னு வச்சுக்க, கழுத்து அப்படியே திருப்பிடுவேன். எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம். நான் அன்னைக்கு வந்ததே மீன் மட்டும் சாப்பிடறதுக்காக தான். எங்க என் தம்பி அர்ஷத்துங்க கேமராமேன். நாக்குலாம் இருக்குடா மீன். ஏண்டா, மீன் தானடா அது. நாக்கு இருக்கு, கண்ணு இருக்கு, மூஞ்சி இருக்கு. இப்பதான் பாக்கட்டேன். நார்மல் மீன் இல்ல, விண்மீன். சிரிங்க சந்தோஷம். உங்களுக்குதான் தனி சோறு. இப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்க, சோறு இல்லையா? அது மீன் தலை வந்து இருக்கிற நான்வெஜ்லயே ரொம்ப டேஸ்ட். சொல்றதுக்கு இருக்கிற நான்வெஜ்லயே ரொம்ப டேஸ்ட் மீன் தலை தான். உன் உடம்புலயே எங்க எல்லா செயலும் உனக்கு கட்டுப்படுத்தப்படும், மூளையில. அதே மாதிரிதான் இந்த மீனோட மூளையில ஒரு டேஸ்ட் இருக்கும் பாரு. சொல்லும் போதே வாய் ஊறுது. எங்க ஊரோட ஸ்பெஷல்ரா இது. இந்த கடையும் சரி, இந்த மீன் குழம்பு என்கிட்ட விக்கிறீங்க நீங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஒரு வாய் தின்னு பார். இது இப்படி ஒரு பெரட்டி எப்படி நல்லா இருக்கா? சாப்பிடு, அவ்வளவுதான். ஃபுல்லா ஆகலன்றியா? நீ சாப்பிடுப்பா, வளர்ற பையன், நல்லா சாப்பிடுப்பா. திருடக்கூடாது. இத திருடி மாட்டிருக்க. ரொம்ப பெரிய பீஸும் கிடையாது, திங்கும். அத மீனுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த பகுல உடைக்கணும். அவ்வளவுதான். தாவடாவை கிழிக்கணும். இந்த இருக்குல்ல, இதுதான் தாவடாவில கிழிக்கிறோம். அப்புறம் ரொம்ப நாளா சொல்லுவாங்களே செவுளு திரும்பும். இன்னைக்கு பாப்பா அந்த செவுளு திரும்புறது. இதுதான் செவுளு. இந்த செவுளு அப்படியே எடுத்தோம்னா செவுளு திரும்பிருச்சு, பாத்தியா? இதை அப்படி எடுத்து ஒரு பெரட்டி. வெரி குட். நான் பாத்துக்கிறேன். கண்ணை நோண்டுறேன், நாக்க புடுங்குறேன், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன சோறு வைக்காம இருக்கேன்? அதுதான் பிரிச்சுக்கிறோம். டேய் போங்க, சோறு தின்னுங்களா? நீ சாப்பிடல? இந்த மாதிரி ஒரு சாப்பாடு இதுக்கப்புறம் கிடைக்காது. இப்பயே சாப்பிட்டுரு. அதாவது இந்த மீன்ல இந்த இடம் இல்ல, இதை கொஞ்சம் எடுத்து இதை ஒரு டிப்ப அடிச்சு அதை கொஞ்சம் சோத்துல வச்சு அதை ஒரு உருட்டி அப்படியே தூக்கி சூப்பரா. அவ்வளவுதான். இதான் லைஃப். காவேரி மீன்ல பிடிக்கிற அந்த டேஸ்ட் வேற எந்த மீன்லயும் வராதுன்றாங்க. இஸ்ரோ சயின்டிஸ்டே காவேரில இருந்து எப்படி இப்படி ஒரு மீன் இப்படி கிடைக்குது, இவ்வளவு எப்படி டேஸ்ட் இருக்கு அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க.
இந்த மாதிரி ஏன் அப்புறம் இதுல சாப்பிடுற டயட் என்ன? லைட்டா கொஞ்சம் எடுத்துட்டேனா காவேரியில இந்த காலத்துலலாம் பாட்டே பாடுவாங்களாம். என்னன்னு காவேரியில மீன் சாப்பிட்டு ஈயரிய சமாரி நல்லா இருக்கும் ஈயரிய சமாரி பருத்து தின்னு ஈயரிய சமாரி எடுத்த நானு தம்பி சோறு வேணும்னா சோறு வாங்கி சாப்பிடுங்க. குழப்பி அடிக்காதீங்க. இப்பதான் சோறு போட்டா அதுக்குள்ள சோத்தம் காணும். கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான். இந்த கொடுவா மீன் இப்பதான் இந்த சைஸ்ல இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் இவ்வளவு பெருசு இருக்குமா. எங்க தாத்தா சொல்லுவாரு அந்த மீனை வந்து புடிச்சு இழுத்துட்டு வரதுக்கு 6 பேர் சேர்ந்து இழுத்துட்டு வருவாங்க. பாகுபலி யானையா? டைனோசர் மீன் ஒரு மீன் இருக்கு தெரியுமா உனக்கு? இந்த டேம்ல புடிச்சிருக்காங்களா. அது தலை மட்டும் குழம்பு வைக்கணும்னா ஒரு ஆள் பெருசுக்கு ஒரு அண்டா வேணும். இந்த பாம்பு மீன் என்ன பண்ணுமா, அம்மாவாச்சை அதுவே வந்து என்ன புடிச்சிட்டு போங்கன்னு ஆடுமா. அம்மாவாச்சையில அப்படி ஆடுன்னு சொல்லுவாங்க. பாம்பு மீன் பௌர்ணமியில வீட்டுக்கு போயிடும். துர்காஷ்டமிக்கு தான் தலையை விரிச்சு ஆடும். இல்ல சாப்பிடுறதுனா உன்னை தனியா சாப்பிடுன்னு பேசிட்டு இருக்கேன். இப்படி திருட்டுத்தனமா திங்கிறிய வெக்கமா இல்லையா உனக்கு? டயட் எல்லாம் எங்க போச்சு சொல்லு. காவேரிடா இதுதான் அணக்கடை. இங்க முதல்ல எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்க தாத்தா முதலையே பாத்துக்கிறாரு. அப்போ நீங்க எல்லாம் இப்ப பாக்குறீங்க இந்த கிராக்ஸ் ஈக்ஸ் எல்லாம் 1964 கிராக்ஸ் போட்டது எங்க தாத்தா. அப்புறம் ஏன் அது கிராக்ஸ் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுறேன். ஏன் தெரியுமா கிராக்ஸ் வந்தது? அதை பாக்குறதுக்கு இது மாதிரி இருக்கும், கொர்க்கடைல் மாதிரி இருக்கும். அது அப்படியே வாயை பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் அப்படின்னு சொல்லி அதை பிராண்டா அப்பயே போட்டு வளைமான் கோயிலுக்கு எங்க தாத்தா போவார் அடிக்கடி. தம்பி நீங்க இந்த மீன் வேற எங்கேயாவது நீங்க டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க, மொட்டை போட்டுக்கிறேன் நான். அதான்டா தஞ்சாவூர் மாவட்டம் கிடையாதுடா. இங்க சென்னையில இருந்து வந்து மீன் குழம்பு சாப்பிட்டு திரும்ப சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுவாங்க. 15,000 பெட்ரோல் போட்டு இங்க வந்து அதான் கடல் மீன் தின்ன அவனுக்கு என்ன தெரியும் இதோட அருமை. கடல்ல மீன் பிடிச்சி பாத்துருக்கீங்களா? இல்லையா? கடல் நக்குன போனோரு ஆனா தின்னற போனோரு. ஏன் அங்க போய் நக்குறீங்க? அவ்வளவு நக்குற உப்பு கறிக்காதா? மூணாவது சோறும் போட்டு தின்னுட்டு ரசத்தை ஊத்தி வச்சிருக்கேன். நான் சோறே திங்கல. ஏன் இப்படி பண்ற? தனியா சாப்பிட்டா நிறைய சாப்பிடுங்க. அவன் எதுல இருந்து எடுத்து சாப்பிடுறா? நீங்க தான் இவனை கெடுக்கிறதா? இந்த பாரு இதுக்கப்புறம் அரிசியே இல்லையா? நம்ம தான் வாங்க ஆளே போகுது. கொஞ்சம் அமைதியா இதுல என்ன டயட் வேண்டி கிடக்கு உனக்கு? விளக்கு மாத்துக்கு டயட் இருக்கு நம்ம கடையில. அடுப்பு இருக்கு. மோர் தேர் அதுல முடிக்க மாட்டானே. நான் இன்னும் குழம்பே ஊத்தலடா. என்னடா மோர் ஊத்துறீங்க? இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. இந்த கண்ணை இப்ப நோண்டி தரேன். சாப்பிடவே கூடாது. மீன் கண்ணு சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லா கண்ணு தெரியும்பாங்க. மீன் கண்ணு தான் இருக்கிறதுலயே டேஸ்ட். இதெல்லாம் சாப்பிட குடுத்து வச்சிருக்கணும்டா. நான் ஒருத்தரையும் கண்ணை நோண்டிட்டு இனியால தேடுவேன். இனியால எங்க இருக்கு? கண்ணை கொடுக்கணும்னு. நீ என்னன்னா ரொம்ப அலட்சியமா பண்ற. பயந்து ஓடி போய் ஒளிச்சிருக்கு. என்னடா பண்ற? எந்திரா எந்திச்சு போடா. மோரை ஊத்தி ரசத்தை ஊத்தி சோறு திங்க ஊரியாடா நிம்மதியா? எந்திச்சு போடா. நல்லா ஒரு வண்டி சோறு தின்ட்டு போய் இவனை ஏன்டா கூட்டு வரீங்க? நீங்க சபரிக்கு ஊட்டின கண்ணு எதுவும் பாருங்க. சப்பிட்டு வச்சிட்டேன். சாப்பிட்டு இருக்கும்போது நல்லா வலிக்குதுன்னு சொன்னல, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதான் போட்டிருக்கேன். அதுதானே நானும் சொன்னேன். சொன்னீங்க கேஸ் தாண்டா இங்க பிடிக்கும், அதுதாண்டா பின்னாடி பிடிக்கும், கையை பிடிக்கும். பூண்டு சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்டா, பூண்டு சாப்பிட்டா கேஸ் போகும்டான்னு சொன்னேன். அதை கேட்கல. யாரோ ஷார்ட்ஸ்ல சொல்றாங்கன்னு போட்டு சொல்றவங்கள நம்புற. என்ன நம்ப மாட்டேன்ற. நம்ம சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க. ரீல்ஸ்லயும் ஷார்ட்ஸ்லயும் யார் சொன்னாலும் கேட்கறாங்க. அதே தான் நம்மளும் சொல்லியிருக்கோம். ஆனா நம்ம பேச்சு இங்க மரியாதை இல்லை. என்ன பண்ணுங்க மக்களுக்கு ரீல்ஸ்லேயே அதான். இனிமேல் நானும் என்ன பண்ண போறேன்? போட்டு உட்காந்துட போறேன் டெய்லி. இது கேஸ் டைம். இது சாப்பிடணும். காலைல 9 மணினா 9 மணிக்கு சாப்பிடணும். அது பார்க்கல. மதியானம் 1 மணினா 1 மணிக்கு சாப்பிடணும். அதுவும் பார்க்கல. நைட்டு அது பழக்கமா இருக்கும். குடிக்கிறதுனாலதான் உனக்கு கேஸே வந்தது. இனிமேல் குடிக்காது. எனக்கு தெரிஞ்சு நீ இன்னும் ஒரு 10 நாள் தான் அதிகபட்சம். கேஸ் பிரச்சனை இல்ல, உயிர் பிரச்சனையே இருக்கு உனக்கெல்லாம். ஏன்னா கேஸுக்கு பயப்படவே கூடாது. பெரிய பிக் பாஸ் போறாரு, பேக் இல்லாம வரமாட்டாரு. இது என்ன? இந்த தலையில சீவறதுக்கு இந்த சீப்பு ரொம்ப அவசியம் இல்ல. இந்த மாதிரி ஒரு மீனையும் இந்த மாதிரி ஒரு சோறையும் உங்க லைஃப்ல இந்த கடையை நீ வரக்கூடாது, என்ன நீ வரக்கூடாது. தயவு சொல்றேன். கடைக்கான ப்ரமோஷன்லாம் கிடையாது. வாங்கக்கா, ப்ரமோஷன்லாம் கிடையாது. நீங்க வாங்க, தின்னுங்க. பிடிச்சிருந்தது, புரியலன்னா புரியல, அவ்வளவுதான். எனக்கு டவுட், இது உண்மையாலே இங்க மட்டும் தான் இருக்குமா இல்ல நீங்க கூட்டு வந்துட்டேன்னு சொல்றீங்களா? தம்பி இந்த மாதிரி ஒரு மண்டே நீங்க வேற எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி மண்டே எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா?
தம்பி இதெல்லாம் பிற்காலத்துல ஒரு ஸ்டைலா மாறப்போகுது. இப்படி கொட்டிச்சு 4 முடி. ஜென்ரலாவே மீன் சாப்பிட்டாலே தோலுக்கு ரொம்ப நல்லது, இளமையாவே இருப்போம்னு சொல்லுவாங்க. உண்மையாவே ஒரு நான்வெஜ்ல மீன் ஸ்டைல்ல அது இந்த ஆத்து மீன் இதெல்லாம் இயற்கையா நீங்க சாப்பிட ஆசைப்படுறீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த பக்கம் வந்தீங்கன்னா வரலாம். இந்த ஏரியா பேர் என்ன? கணக்கரை. வரும்போது அணை இருக்கு அதனாலயா? ஆமா. பேசக்கூடாதுதான் வாய் அடைச்சேன். நீ பேச வேணாம், நான் பாத்துக்கிறேன். முள்ளு மாட்டிச்சு. அண்ணா கொஞ்சம் சோறுண்ணே. சோறை உருட்டி உருண்டையாச்சு அப்படியே முழுங்கு. முள்ள அடைச்சிக்கிட்டு உள்ள போயிடும். ஏன் உள்ள போய் அதை எடுத்துட்டு திரும்ப முடியலையா? அப்படியே பாடு. என்ன பண்ற இத? இப்ப என்ன பண்ற? இப்படி புடிச்சு உருட்டி தரேன். அப்படியே இல்ல மீன் முள்ளு எங்க இருக்கு? அதெல்லாம் நான் இங்க பாத்துட்டேன், வெளியே தெரியுது. முழுங்க. என்னடா முழுங்க சொன்னா என்னென்னமோ பெர்ஃபார்மன்ஸ் பாம்பு இப்பதான் நெளிச்சு சைடுல கொண்டு வரும். எப்ப சட்டை வைப்பான்? இந்த பக்கம் போயிடுச்சு. முள்ளா வேற எதுவுமா? சாதம் இந்த பக்கம் போயிடுச்சுண்ணே. அப்படியே முழுங்கணும். இதை கிராஸ் பண்ணி போனோம். அப்படியே முழுங்க. முழுங்க முழுங்க. போயிடுச்சா? ஓகேவா? உள்ள போயிடுச்சா? இது வந்து உலகளாவிய டெக்னிக். எப்பெல்லாம் வந்து இந்த மீன் முள்ளு அடைக்குதோ அப்ப சோத்தை உருட்டி அதை அப்படியே பிணைஞ்சு உருண்டையா வச்சு அப்படியே முழுங்கணும்னா முள்ளு உள்ள போயிடும். மீன் தலைப்பு இவ்வளவு பெருசு இருக்குல்ல, தெரியல. அந்த உள்ள இருப்பாரு. சாப்பிட்டது போதும். மீன் முள்ளு போச்சா? போயிடுச்சா? போ முள்ளு உள்ள போச்சா? எங்க போற? இது எலும்பு கூடாயிடுச்சு, அவ்வளவுதான். சதைய ஃபுல்லா போக்கியாச்சு. மீனும் பாவம் தானே. இது வந்து ஒரு லைஃப்ல ஒரு சைக்கிள் ஒன்று இருக்குண்டா. இப்ப எலி இருக்குன்னா எலிய பாம்பு சாப்பிடும், பாம்பு கீரி சாப்பிடும், கீரியை இன்னொரு விலங்கு நான் சாப்பிடும். அப்படியே அப்படி சுத்தி சுத்தி வந்துச்சுன்னா இது வந்து ஒரு எக்கோ சிஸ்டம். இந்த சிஸ்டம்ல இப்ப உதாரணம் சொன்னா ஆஸ்திரேலியால நிறைய வந்து கங்காரு வந்துருச்சான். இந்த கங்காரு ஜாஸ்தியாகி மனுஷங்களை உதைக்கிறது, வீட்டுக்குள்ள வந்து டிஸ்டர்ப் பண்றது, இப்படி பண்ண ஆரம்பிச்சிருச்சான். இதே மாதிரி எந்த விலங்கினமே இப்ப நம்ம அரிய வகை கிடையாது மீன். அரிய வகை விலங்கினத்தை நம்ம அடிச்சு சாப்பிட்றதுன்றது தப்பு. இது வந்து நிறைய வருது, அதனால இதை சாப்பிட்றது தப்பு கிடையாது. இன்னொன்னு பேசிக்காவே மனுஷன் எல்லாருமே தாவர உண்ணியும் கிடையாது, மாமிச உண்ணியும் கிடையாது, அனைத்து உண்ணி எல்லாத்தையும் சாப்பிடுவான். அப்படி அந்த உயிரை துன்புறுத்தலாம், அதுவெல்லாம் பெருசாகி நம்மளை துன்புறுத்த இந்த மாதிரிலாம் நடக்கும். இப்ப நம்ம ஒரு மான் அடிச்சு சாப்பிடுறோம்னா நம்ம ஊர்ல அதுக்கு வந்து ரேர் ஆயிடுச்சு, அது தப்பு. பண்ணாங்க. எங்க தாத்தாலாம் மான தோல்ல தூக்கி போட்டு மான் போட்டாரு, சரி மானே மானே அல்ல மயிலே மயிலையா ஓடிச்சு மயில பிடிச்சி அக்கில வச்சாரு. அப்ப மானே மானே மயிலே இப்படி கவுட்டில வச்சிட்டாரு. இப்ப மானே மானே மயிலே மயிலே குரங்கே குரங்கு. நீங்க உங்க தாத்தா மாதிரி ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். மூளை செக்ஷன். இதுதான் ரொம்ப திகிலான இடம். இந்த மூளை இருக்குல்ல, மீன்லயே ரொம்ப டேஸ்டானது மூளை தான். கண்ணு நீங்க இவனுக்கு கொடுக்கும்போது, அதாவது கண்ணு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் நச்சி அப்படின்னு தோணு கட்ட வருதுல, அப்பதான் மூளை நம்மளை எக்ஸைட் பண்ணும். சொல்லுங்க, நல்ல வேலை நேரம் சாப்பிட்டுருப்பீங்க, ஜஸ்ட் மிஸ். இது பாருங்களேன், இருங்க நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்ல வரேன். மூளையை மட்டும் உறிஞ்சுக்கிறேன்னா ரீசெண்டா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க என்னன்னு, இந்த மாதிரி நம்ம இதுகிட்ட கீழடி கிட்ட வந்து ஏதோ பழைய நம்மளுடைய இது சொல்லுவாங்கல்ல தமிழர்கள் வரலாறு, அந்த மாதிரி இதெல்லாம் யாராவது கண்டுபிடிச்சு சொன்னா அவங்களுக்கு வந்து ரொக்க பணம் தரப்படும். ரொக்க பணம் லட்சமா தருவாங்களாம். நான் என்ன பண்றேன், வீட்டு பின்னாடி நீங்க கும்பகோணம் தானே, இங்க தமிழர்கள் நிறைய வாழ்ந்துருக்காங்க, என்ன பண்றேன் வீட்டு பின்னாடி ஒழிச்சு வச்சுக்கோம். கேஷோட பிரஸ் எல்லாம் கூப்பிடுறேன், சித்தன் ஏதோ பண்ண போறாரு. அப்ப பிரஸ் வந்து இதை கண்டுபிடிப்பாங்க. நம்ம வீட்டுல உங்க வீட்டுல ஒரு மரம் நடுவிலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு செடியை புளியை தோண்டி நடக்கும்போது இது யதார்த்தமா வந்துட்டோம். அப்படி வந்ததுன்னா நம்ம என்ன இது அப்படின்னு கேஷுவலா கேட்கறேன். நீங்க டைனோசர் மாதிரி இருக்கு அப்படின்னு எடுங்க. 1.5 லட்சம் முன்னாடி வந்த டைனோசர் அப்படின்னு என் ஃப்ரெண்டு. 1.5 லட்சம் முன்னாடியா? 1.5 லட்சம் வருஷம் முன்னாடி வந்த டைனோசர் என் ஃப்ரெண்டு நம்ம கன்ஃபார்ம் மாட்டிடுவோம். இல்லனே சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்க. எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் 10 கோடி, ஒரு ஷேர் 5 கோடி. ஆனா இதோட இதுவே 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு 10 கோடி ரூபா கவர்மெண்ட் கொடுக்கும். சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு சொல்ல போனா, இதை என் வீட்டுக்குள்ளேயே நீ எடுத்தேன்னு தெரிஞ்சுன்னா என் வீட்டை இடிச்சிடும். முதல்ல கவர்மெண்ட் இடிச்சுட்டு அங்க தொல்பொருள் ஆராய்ச்சி நோண்ட ஆரம்பிச்சிருவாரு. நோண்டாங்கன்னா எங்க அப்பா என்ன செருப்பு தூக்கிட்டு துரத்த ஆரம்பிச்சிருவாரு. நீ குடு ஒரு 30 ரூபா மீன் முள்ளுக்காக என்ன இருக்கிற இடம் இல்லாம பிளாட்ஃபார்ம் மாதிரி ரோட்ல திரிய வைக்கிறேன். ஏற்கனவே எங்க அப்பா இப்பதான் என்ன வீட்டுக்குள்ள சேர்த்திருக்காரு. தயவு செய்து மொத்தமா துரத்த பிளான் பண்ணிடாரு. சரி, அதை விடுங்க அண்ணே. காட்டுமன்னார் கோயில்ல இருந்து எடுத்தோன்னு நீர் பறவை ஓகேவா? மியூசியம்ல வச்சிருக்கேன். அண்ணே, காட்டுமன்னார் கோயில்ல இருந்து ஆல்ரெடி ஒரு பிறவிய புதுசா ஃபேமஸான ஆளை கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்க அப்பாவா? நானே பிபி
அதாவது இதுலயும் கொலை பண்ணலாம் அப்படின்றத இப்ப நீங்க பாப்பீங்க. சாப்பிடவே இல்லடா. இன்னும் சோறு வாங்கணும், பாம்பு வாங்கணும். அண்ணே அண்ணா சோறுண்ணே போதுண்ணே. சப்பு போய்டா. அண்ணா பயிற்சிண்ணா, அண்ணன் கூப்பிடுறாரு. அண்ணன் கூப்பிடுறாரு. போமா ரைஸா? சரி வை. மறுபடியும் முதல்ல இருந்தா எங்க அப்பாவோட அதிகபட்சம் டூர் வந்து இதுதான். கங்கை கொண்ட சோழபுரம் கூட்டு வந்து ஒரு போர்வை விரிச்சு போட்டு படுத்துருவாரு அவரு. பெரிய லிம்கா பாட்டில தண்ணி எடுத்துட்டு வந்து அப்புறம் நாங்கெல்லாம் போய் விளையாடுவோம். பார்த்தோட எங்க அப்பா வாயில தண்ணி ஊத்தி திரும்பி விளையாடுப்போம் அப்படின்னு. எங்க அப்பா அம்மாவும் வீட்டுல இதெல்லாம் செஞ்சு இந்த என்னது புளியோதரை அதெல்லாம் செஞ்சு எடுத்து வந்துருவாங்க. எடுத்து அப்பளம் இப்பெல்லாம் தின்னுபிட்டு சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், 2 நாள் முடிஞ்சிருச்சு, ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு கூட்டு போயிடுவார். ஊர்ல இருந்து வரீங்க இல்ல சென்னையில இருந்து இங்க வந்திருக்கீங்க இல்ல எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்தீங்கன்னாலும் நல்ல மீன் சாப்பிடணும். ஏன்னா இங்க வெறும் மீன் மட்டும்தான், சிக்கன் மட்டன் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நல்ல மீன் குழம்பு, மீன் வறுவல் சாப்பிடணும்னா டேப் ஏ தங்கராசு அப்படின்னு ஒரு கடை சூப்பரா இருக்கும். கடைசியா ஸ்வீட் மட்டும் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நாள் திருப்தியா இருக்கும். டயட்ல தானடா இருக்க நீ? முதல் டயட்ல இருக்கன்னு 3 அண்டா சோறு தின்ன. அதாவது டயட் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்றதே சுகர் தான். நீ அந்த சுகரே இவ்வளவு தின்னீங்கன்னா நீ என்ன டயட் இருக்கு எனக்கு புரியல. இந்த காலையில எஞ்சி சிகரெட் குடிச்சாதான் ஆய் வரும், ஏதாவது ஒரு வஸ்து வச்சாதான் யோசிக்க தோணும். இப்ப ஸ்வீட் சாப்பிட்டாதான் ஃபுல்ஃபில் ஆகும். அதான் அப்படின்னு துப்போம் மூஞ்சில. துப்பி விளையாடுறதுக்கான ஒரு விளையாட்டு இல்ல. அங்க நீங்க நிறைய ஊட்டி விடுறீங்கன்னு பயந்து முள்ளி இறங்கிச்சுன்னு போய் சொன்னானா? முள்ளு நீங்க தான் நிக்குதா? ஏண்டா இது அவன்கிட்டேடா சொல்லு, ஏன்ட்டதான் நான் சொல்லணும். தம்பி நல்ல ஒரு புடிக்கு சோத்த மட்டும் அமுகு டுமுகு அமால் டுமால்